மழை பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்துருக்குது. மழை ஒரு பக்கம், ஃபாக் ஒரு பக்கம், ரோடும் தெரில, எதுவுமே தெரில. பாருங்கள் மேலே எதுவுமே தெரில. என்ன 100 ரூபாய்க்கு என்னப்பா இது? இவங்களே பண்ணிக்கிறதுப்பா இது. ஸோ ஃபோர்ட் வந்து மெயின்டெனன்ஸ் இல்லை, மழை வந்துனே இருக்குது. ரொம்ப சீசன் ஆயிடுச்சுங்க இது பார்த்து. ஜோரா என்னடா எங்கடா கும்பிட்டுங்கிற? டேய் எங்கே கும்பிட்டுங்கிறானே ஐயோவிவன். ஆயாஷ் குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு 3rd டே. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுற டே வந்து 2nd. ஸோ டே 2 இன்னைக்கு. ஸோ நம்ம தலக்காவேரி சைடு போகிற பிளான் இன்னைக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 8:30. ஸோ இப்போ போனால் தான் கரெக்டாக இருப்பாங்க. கிளம்பிட்டு அப்படியே சுற்றி பார்த்துன்னு வரோம். ஏன்னா இங்கே கொஞ்சம் அங்கங்கே ரெயின் இருக்குது. ஸோ ரெயின் கவர் இருக்கிற வாசம் இது வாங்கின வாசம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரெயின் கவர் வாங்கின வாசம் அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணின்னு வந்தோம். ஸோ நேற்று கொஞ்சம் வண்டி ப்ராப்ளமும் பெட்ரோல் ஆயிடுச்சு, அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணின்னு வந்தோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அர்லி போயிட்டு விசிட் பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரை பண்ணலாம். வாங்க போகலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா ஓம்காரேஸ்வரர் டெம்பிள். ஸோ நம்ம ரூமில் தான் 1 கிலோமீட்டர் தான். அதுவும் இல்லாத இப்போ நம்ம போயிருந்தோம் டெம்பிள். டெம்பிளில் வரதுக்கு நமக்கு எந்த சார்ஜஸ் இல்லை. ஸோ வந்து எல்லாமே ஃப்ரீ தான். பார்க்கிங் ஃப்ரீ, உள்ள என்ட்ரி ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. ஸோ யாருன்னா வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாத வந்து பாருங்கள், ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ பெயிண்டிங்கெல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்தீங்கன்னா இந்த ஒரு கோயில் மிஸ் பண்ணாத பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் பார்த்துருவோம் ஓம்காரேஸ்வரா டெம்பிள். டெம்பிள் உள்ள பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது. ஸோ அதனால நம்ம சீக்கிரமாக கிளம்புவோம். இப்போ செகண்ட் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் அந்த வேலை இருக்குது. ஸோ கிளாஸ் பிரிட்ஜ் பார்த்துலாம் அப்படியே போகலாம். ஸோ பிளேஸ் நம்பர் 2 கிளாஸ் பிரிட்ஜ் கிட்ட வந்தோம். ஸோ பிரிட்ஜ் உள்ள போகிறதுக்கு ஆட்டோ லோட். ஸோ மழை சீசன் வாசம் கிளாஸ் பிரிட்ஜ் போகிற மாதிரி குடிக்க முடியாதுன்ட்டாங்க. கிளாஸ் பிரிட்ஜ் போகிற மாதிரி இருந்தால் 300. காஃபி பிளான்டேஷன் அந்த மாதிரி எல்லாம் போனோம்னாக்கா 100 ருபீஸ். சரி கோவே கிகாலாம் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உள்ளே இப்போ பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸு, நம்ம ஜோவில் போகிற என்ட்ரன்ஸு. ஸோ 100 ருபீஸ் இதுக்கு சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி யாருமே சொல்லுவாங்க. இப்போ நம்ம போக போகிறோம். என்ன இருக்குதுன்னா இது 2 பக்கம் இருக்குது வெளியே. ஒரே பக்கம் தான். ஆமாம் பா, நான் வாலாடியாக தான் டச் பண்ணாத. கண்டரில் பார்த்தவங்கப்பா என்ன சிப்பி சிப்பது வெளியே பிடிக்கிற மாதிரி. 100 ரூபாய்க்கு என்னப்பா இது? இவங்களே பண்ணிக்கிறதுப்பா இது. ஒரு இடத்துல தான் காசு வாங்குறாங்களாப்பா. சும்மா 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 காசு வாங்குறாங்க. சும்மா சும்மா பிளான்டேஷன் பா. இதானா காஃபி பிளான்டேஷன்? இங்கே நல்லா இருக்குங்க. காஃபி பிளான்டேஷன் தானா மடிக்கேரி? பெப்பர்ரா இது? இது பெப்பர் சொல்லியிருந்தாங்களே, பார்க்கலையாங்க? காஃபி பெப்பர் எல்லாம் ஒன்று தான். காஃபி நம்ம இதில் பார்க்கலையாடா? ஏன்ட்ரா இது காஃபி பிளான்டேஷனும்? இதெல்லாம் அவங்களே கட்டிட்டு நடப்பா. லீவ் தருதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு அத்தா இது மேலே போனால் ஃபுல்லாக வியூ தெரியும். ஏன்னா இதெல்லாம் நிறைய இடத்துல பார்த்துருக்குறோங்க. என்ன போயிட்டு அப்படியே வச்சுக்கிட்டா வேலை
ஐயோ ஆமாங்க எக்ஸிட் அப்படிக்கா வரோம் யா அக்கா கிளாஸ் பிரிட்ஜு இப்போ வந்து அதில் லைட் டைம் வந்துக்கிற வாசம் ஸோ அலோட் இல்லைட்டாங்க கிளாஸ் பிரிட்ஜ் மேலே போகிறதுக்கு இப்படியே பார்த்துன்னு போகலாங்க. ஸோ நம்ம தேர்ட் பிளேஸ் இன்னைக்கு பகடேஸ்வரா டெம்பிள். ஸோ இந்த டெம்பிளுக்கு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு அது வருங்க அங்கே கால் வந்து கல்விக்குன்னு இந்த வந்து 3 நதியும் ஒன்றா போகும், 3 நதியும் ஒன்றா போகுது. ஸோ அங்கே வந்து கால்கவர் ரிவரு அதாவது ஒன்று இல்லை 2 தண்ணி சேர்ந்து 3 வந்து இன்னும் நன்சையில் எங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அதான் இங்கே 2 வந்துருக்குது, இது அன்சைடில் ஒரு வந்துருக்குது இல்லையா, இங்கே ஒரு வாட்டர் இது அங்கே வந்துருக்குது, இந்த இங்கே ஒன்று வந்துருக்குது. ஒன்று வந்து அது அங்கே எங்கே கனெக்ட் ஆகிட்டு வருதுன்னு தெரில, இல்லை அங்கே எங்கே கனெக்ட் ஆகிக்குது இல்லை திரிவேணி சங்கமா 3 பக்கம் அவங்க வந்து கால் கல்வின்னு அப்புறமா இது உள்ள வாங்க. ரொம்ப சீசன் ஆயிடுச்சுங்க இது பார்த்து ஜோரம் அடிக்கணும் சாமி ஆவறதுல அது அப்படியெல்லாம் பாரு இதெல்லாம் ஏரியாவில் இருந்துச்சு ஒரு சீசனில், இப்போ இல்லை போர்வெல்லாம் எடுத்துட்டாங்க, இப்போ பார்த்தா தான் உண்டு இதெல்லாம். இப்போ இது வந்து நம்ம உள்ளே போக போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு என்ட்ரி, இந்த உள்ளே போகிறதுக்கு இதுதான் என்ட்ரி, எந்த சார்ஜஸும் இல்லை. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதனா ஐட்டம் வேணும் இல்லை எதனா பண்ணணுன்னாக மட்டும் சார்ஜஸ் இருக்குது. அப்புறமா உள்ளேருந்து வர்றதுக்கு வந்து செப்பல் சார்ஜஸ் மட்டும் ஒரு 20 rupees ஆகும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஒரு பீஸ்ஃபுல்லான டெம்பிள் வந்தீங்கன்னா பகடேஸ்வரா டெம்பிளை வந்து மிஸ் பண்ணாத பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது. ஸோ கேரளா ஸ்டைலில் இருக்குது டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா. நாங்கள் பாருங்கள் உட்காந்து ரெயின் டைமில் மான்சூன் ட்ரிப்பு சூப்பராக ரசிச்சுன்னு ஆராமாக கழிந்தோம். ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து அலோட் இல்லை. ஸோ நம்ம இருந்தாலும் ஓரளவுக்கு நம்மளுக்கு தேவையான இதுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கின்னு ஸோ பார்த்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து நம்ம கிளம்பியாச்சு. பகடேஸ்வரா டெம்பிள் பார்த்துட்டு இப்போ கிளம்புறோம். ஸோ பயங்கரமான மழை வருது. ஸோ யாரும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் வாங்கிக்கிங்க, எப்போவுமே வரேங்க மழை. ஸோ கவர் வாங்கிக்கின்னு ஜாலியாக சுற்றலாம் வண்டியில், நள்ளிருதில்ல மழை நார்மலாக வரும், ஜாலியாக எடுத்துன்னு போகலாம். இப்போ தலைக்காவேரி கிளம்பலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தலைக்காவேரி வந்துக்கிறோம். பாருங்கள் தலைக்காவேரியில் கிளைமேட் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சாக்காக தான் இருக்குது. தலைக்காவேரியில் கிளைமேட் இன்னும் ஓப்பன் இல்லை கோயில். ஸோ கோயில் ஓப்பன் ஆகணும். சூப்பராக மழை இருக்குது தலைக்காவேரியில், பயங்கரமான மழை. கிளைமேட் செம்ம கிளைமேட், இது ஃபுல் ஃபாக் மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிடுது, எதுவுமே தெரில. ஓகே நம்ம பக்கம் உள்ள போகலாம். மழை பார்த்திங்கன்னா செம்மையாக வந்துருக்குது. மழை ஒரு பக்கம், ஃபாக் ஒரு பக்கம், ரோடும் தெரில, எதுவுமே தெரில. பாருங்கள் மேலே எதுவுமே தெரில. ஸோ நான் இன்னைக்கு பண்ண ட்ரிப்பில் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ 2 வீலரில் வந்து இங்கே எடுத்துன்னு ஸோ இந்த மாதிரி ஒரு கோட் எடுத்துன்னு இந்த மலையில் வண்டி ஓட்டின்னு, ஆனால் ஒன்றுமே நள்ளியறதில்ல. இந்த ஷர்ட்ஸு எதுவுமே நள்ளியாது, எதுவும் நள்ளியறதில்ல. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஒன்று வாங்கிக்கின்னு மஸ்தாக சுற்றலாம். ஒரு 120-130 rupeesக்கு இது கிடைக்கிது. நல்ல மெட்டீரியல். மெயின் ஒன்று உங்களுக்கு சொல்லணும்னா கூட நம்ம நார்மலாக இது பண்ணுற மாதிரி இல்லை, நல்ல மெட்டீரியல் இது, சூப்பராக இருக்குது. மேலே இன்னும் போனால் கோயில் க்ளோஸ் ஆகிருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஓப்பன் ஆகிட்டு பார்க்கல இருங்க. ஸோ டைமாக வாங்க உள்ளே போகலாம். ஸோ கோயில் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கோம், இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ கிளைமேட் பார்த்திங்கன்னா பயங்கரமான கிளைமேட்டு. ஸோ இந்த சீசனில் ஸோ உள்ளே வந்தீங்கன்னா ஒரு நந்தி வாயில் வந்து தண்ணி வந்துன்னே இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து ஒரே ஒரு ரூல், ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து நாட் அலோடு, அந்த போர்டு வந்து எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. ஸோ டெம்பிளில் மட்டும் தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க, வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து தமிழ் பிக்சரில் பயங்கரமான சாங்ஸ் வந்து எடுத்துருக்குவாங்க. ஜெயம் ரவி தன்பே நன்பே சாங்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணியிருக்குவாங்க. நீங்கள் போய் அந்த பாட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ டெம்பிளும் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எல்லாமே வந்து கேரளா ஸ்டைலில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். ஸோ கேரளா போய் எவ்வளோ பேர் போய்க்கிறீங்கன்னு தெரில, போனால் அவங்க வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து அதே ஸ்டைல் தான். ஸோ பகடேஸ்வர் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தால் பாருங்கள், அதே ஸ்டைலில் இருக்கிற ஒரு டெம்பிள் தான் இது கூட. ஸோ இது உள்ளே வந்து ஒரு குளம் இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து விட்டுருந்தாங்களா இங்கே தண்ணியில் போகிறதுக்கு. ஸோ இது ரெயின் சீசன்ற வாசி இது உள்ளே விடல, இது எல்லாமே வந்து காயின் போட்டு வச்சுட்டுக்கிறாங்க. ஸோ வீடியோஸ் ஒன்றுமே தெரில. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கின்னு நம்ம அப்படியே வந்து இப்போ கிளம்பிடலாம். ஸோ யாருன்னா வந்தீங்கன்னா தலைக்காவேரி, பகடேஸ்வரா டெம்பிள், ஸோ திரிவேணி சங்கம்,
இந்த 3 பிளேஸும் உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே இருக்கும். ஸோ ஓம்காரேஸ்வர் டெம்பிள். ஸோ ஒன் டேயில் வந்து நீங்கள் ஒரு 5 பிளேஸஸ் வந்து விசிட் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மியூசியம் மட்கரி ஃபோர்ட்டு அண்ட் மியூசியம் பக்கத்தில் வந்துக்கிறோம். ஸோ மழை வந்து லைட்டாக வந்துருக்குது, கிளைமேட்டும் கொஞ்சம் இதுவாகுது. சரி பார்க்கலாம், வாங்க பார்த்து போகலாம். உள்ளே போகிறதுக்கு ஃபீஸ் வந்து பெரியவங்களுக்கு 10 ரூபா, 10 சின்னங்களுக்கு 5 ரூபா. வாங்க போகலாம். சிங்கிள் பேர் தான், சிங்கிள் கண்ணுவா, டபுள் கண்ணுப்பா. மியூசியமில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆன்டிக் பீஸ். ஸோ 18th 19th சென்ச்சுரியில் என்னென்ன ஐட்டம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அது ஃபுல்லாக வந்து இங்கே வந்து வச்சுருக்குறாங்க மியூசியமில். ஸோ யாருன்னா உள்ளே வந்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், இன்னொன்று பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கிறது வந்து இந்த தோல் வந்து ஒரிஜினல், புலி தோல் ஒரிஜினல். ஸோ இந்த காயின் பார்த்திங்கன்னா அதுதான் 19th 18th சென்ச்சுரியில் மடிக்கேரியில் வந்து எந்த காயின் யூஸ் பண்ணியிருந்தாங்கோ அப்படின்றது வந்து இதில் வச்சுருக்குறாங்க மியூசியமில். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா வந்து எல்லாமே வந்து அந்த டைம் தான். ஸோ அந்த 19th 18th சென்ச்சுரியில் என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்கோ மற்ற ஐட்டமும் வந்து இங்கே மியூசியமில் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ வந்தீங்கன்னா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஸோ விசிட் பண்ணலாம். பசங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த சிலை எல்லாமே வந்து இருக்குது, டெம்பிள். அப்புறமா இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா விசிட் பண்ணலாம். மியூசியம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ பயங்கரமாக வாழாதுங்கிறது சைடில் நின்றுக்கிறோம். ஃபோர்ட்டுக்குள்ளே போகணும். இந்த சைடில் தான் என்ட்ரன்ஸ் ஃபோர்ட்டு. ஸோ நாளைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கிறாங்க. நாளைக்கு பார்க்க விட்றாங்களா என்னன்னு தெரில. இன்றைக்கி எவ்வளோ முடியுதோ உள்ளே போய் பார்த்துட்டு ஒரே டைம் வந்துடுறது பெட்டர் ஃபோர்ட்டில். சரி போல இருங்க, கொஞ்சம் மழை நிற்கிட்டோம். மழை நின்றோன்னா உள்ளே போகிறது தான். ஸோ இந்த ஊருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இவ்வளோ இது டைமில் இந்த கவர் வாங்கி போட்டுருந்துச்சு. நான் ரொம்ப யூஸ்ஃபுல் இங்கே வந்தேன். ஏன்னா மடிக்கேரி வந்து எல்லா டைமும் இந்த மாதிரி லைட்டாக மழை வந்துனே இருக்கும். அடி வீட்டுக்கு போகிறது தான் இப்போ. ஃபோர்ட்டுக்கு போகிறதுக்கு இந்த சைடு தான் நம்மளுக்கு வலிக்கிறது. ஸோ ஃபோர்ட்டுக்கு வந்து நம்ம போகலாம். ஃபோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு சின்ன ஒரு டெம்பிள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த டெம்பிளாக பக்கத்தில் இப்போ நம்ம போய்க்கிறோம். வாங்க போகலாம், டெம்பிள் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். யாரும் இல்லைப்பா இதுள்ள கூட. அடிக்கணும் மணி டேய் போ, நீ போ. எப்படி கேட்கணுமா? அட்ரா மேலே இருக்கிற பல்லு மணி. ஏய் போதும். என்னடா இது தகதப்படையா கும்பிடு. டேய் நீ வந்து தெரிஞ்சு சொல்கிறாங்க.
என்னடா எங்கடா கும்பிடுங்கிற டேய் எங்கே கும்பிடுங்கிறானே ஏவிவன் அங்கே பாரு அவன் பாரு சோறு கும்பிடுங்கிறியா அங்கே புள்ளியார் அங்கே உட்காந்துக்கிறாரு உள்ள என்னடா அக்கதுல அவனுக்கு விருந்து டேய் வந்துடும் அது மஸ்தா சவுண்ட் வரும் இருக்கு போட்டே மூடிடுவாங்க அது வந்து போட்டே மூடிடுமா நீங்கள் பண்ணுறது பார்த்தா இது சவுண்ட் வந்து மேலே தான் கோட்டை காமிக்கணும் நீ இந்த பெல் அடிச்சிட்டு மேலே தான் கோட்டை காமிக்கணும் சரி வாப்பலாம் Acho chango இதெல்லாம் ஃபோர்ட்டு இங்கே பாருங்கள் எங்கள் மலை வந்து ஃபுல்லாக எல்லாம் வந்து பாசி பிடிச்சிட்டுக்குது பாருங்கள் எங்கள் எல்லாம் வந்து பாசி பிடிச்சிட்டுது ஃபுல்லாக ஸோ மெயின்டெனன்ஸ் இல்லை ஃபோர்ட்டு வெறும் மியூசியம் மட்டும் சும்மா வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ ஃபோர்ட் வந்து மெயின்டெனன்ஸ் இல்லை மழை வந்துனே இருக்குது பாருங்கள் எல்லாம் ரெயின் கவர் போட்டு அம்ப்ரலா பிடிச்சின்னுக்குறாங்க பாருங்கள் ஊரில் பாசி பிடிச்சிட்டுக்குது ஃபோர்ட் மெயின்டெனன்ஸ் இல்லை கொஞ்சம் கூட இங்கேன்னு பார்க்கலாம் அங்கே என்ன தெரியுதுன்னு தெரியும் ஏய் ஏறாதரா டேய் கீழே போகிற மாதிரி ஏறாதரா என்னாகுது ஊட்டியா மினி ஊட்டியா பட்டன் கட்டைன்னு பார்த்து சேம் அதான் ஊட்டி தான் மினி ஊட்டி இல்லை ஆயிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை வந்துச்சு. ஃபோட்டோ ஒன்றும் இல்லை பார்க்குற அளவுக்கு. ஸோ யாருன்னா வந்தாக்கா ஸ்கிப் கூட பண்ணலாம். மடிக்கேரி ஃபோர்ட் பார்க்கணுன்னு ஒன்றும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. மியூசியம்க்கு இது. ஸோ மியூசியம் பார்த்துக்கலாம். மடிக்கேரி ஃபோர்ட்டில் ஒன்றும் இல்லை. ஸோ சார்ஜஸும் இல்லை, மெயின்டெனன்ஸ் இல்லை இந்த ஃபோர்ட்டில். ஸோ மழை வந்து நேக்கிற வாசம் நாங்கள் பக்கத்தில் தான் ரூம், ஒரு 1/2 கிலோமீட்டரு. சரி ரூம் வந்து ரீச் ஆகிட்டோம். நாளைக்கு வந்துட்டு இன்னும் மிச்சக்கிற ப்ளேஸ் பார்த்துன்னு அப்படியே கிளம்புறது தான் நாளைக்கு ஊருக்கு. ஸோ பாய் பாய் பாய். ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன்.